அண்மைச் செய்தி பாஜகவின் வாக்கு திருட்டு தொடர்பாக புதிய ஆதாரங்களை இன்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட இருக்கிறார் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. டெல்லியில் இன்று நண்பகல் 12 மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து வாக்கு திருட்டு தொடர்பாக புதிய ஆதாரங்களை ராகுல் காந்தி வெளியிட இருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் துணையோடு நாட்டு மக்களின் வாக்குகளை பாஜக திருடுவதாக ராகுல் காந்தி ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்த நிலையில் மேலும் மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜகவின் வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி ஏற்கனவே ஆதாரங்களை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது ராகுல் காந்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விரிவான விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன். பாஜகவின் வாக்கு திருட்டு தொடர்பாக புதிய ஆதாரங்களை இன்னைக்கு வெளியிட இருக்கிறாரு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. இது தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? அதாவது நாடு முழுவதும் நடைபெற்றுள்ள வாக்கு திருட்டு தொடர்பாக ஹைட்ரஜன் பாம் வெளியிடப்படும் என்று ராகுல் காந்தி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இன்று நண்பகல் 12 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த வாக்கு திருட்டு தொடர்பான முக்கிய விவரங்களை ராகுல் காந்தி வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பான ஆவணங்கள் தற்போது டெல்லி காங்கிரஸ் தலைமையகமான இந்திரா பவனில் கொண்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. கட்டுக்கட்டுக்கான வாக்காளர் பட்டியல் மோசடி தொடர்பான ஆவணங்கள் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பிற்காக அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 2 கட்டமாக செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி எப்படியெல்லாம் கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் வாக்கு திருட்டுகள் நடந்திருக்கின்றன, ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள், எப்படி பலருடைய பெயர்கள் நீக்கப்பட்டன என்பது தொடர்பாக 6 மாதங்களுக்கு மேலாக ஆய்வு செய்து காங்கிரஸ் கட்சியானது ஆதாரங்களை வெளியிட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது 3 மாதங்களுக்கு பிறகு புதிய ஆதாரங்களை இன்று ராகுல் காந்தி வெளியிடுகிறார். ஏற்கனவே வாக்கு திருட்டு மோசடி தொடர்பாக பீகார் மாநிலத்தில் தொடர்ந்து அவர் பிரச்சாரங்கள் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவை பொறுத்தளவில் ஒரு முக்கிய தொகுதியில் எப்படி போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள், பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பான ஆதாரங்களை வெளியிட்டதை தொடர்ந்து அந்த மாநிலம் தனியாக தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை நடத்தி வருகிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு திருட்டை நிராகரிப்பதோடு சரி, அதன் மீது எந்த விசாரணையும் நடத்த இதுவரை முன்வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ராகுல் காந்தி இன்று மீண்டும் புதிய ஆதாரங்களை வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 12 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பை டெல்லியில் நடத்துகிறார் ராகுல் காந்தி. விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.